இந்த கதை டோலக்பூர் கிராமத்துல நடந்தது. அந்த கிராமத்துல இருந்த பறவைகள், மரங்கள் எல்லாமே ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அங்க பல விதமான மரங்கள் இருந்துச்சு. அதே மாதிரி பல விதமான பறவைகளும் இருந்துச்சு. அப்போ ஒரு மரம் ஒரு குருவி கிட்ட சொல்லுச்சு, ஏ குருவிய, இங்க பாத்தியா? இன்னைக்கு பருவம் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. எனக்கு டான்ஸ் ஆடணும் போல இருக்கு. அப்ப ஆடு. ஆனா உன்னால ஆட முடியாதே, உன்னுடைய காலை தரைக்கு அடியில தானே இருக்கு. அப்ப மரம் வேக வேகமா டான்ஸ் அடிச்சு அந்த சமேலிய கீழே விழ வச்சிருச்சு. அட சமையலே, ஆட முடியாதுன்னு சொன்ன, ஆனா நீயே கீழே விழுந்துட்ட. நீ பைத்தியம், அழுக்கு பிடிச்ச மரமே. அப்படி அவங்க எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அங்க பப்பாளி மரத்தோட தோட்டமும் இருந்துச்சு. அங்கேயும் நிறைய பறவைகள் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. எல்லாருமே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அங்க ஒரு பெரிய பப்பாளி மரம் ஒண்ணு இருந்துச்சு. அது எல்லாருக்குமே நிறைய உதவி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. எந்த பறவைக்கும் என்னைக்காச்சும் ஒரு நாள் தங்க இடம் வேணும் அப்படின்னா அவங்க அந்த குண்டு பப்பாளி பழத்தோட வீட்டுல தான் தங்குவாங்க. அந்த குண்டு பப்பாளி மரம் ரொம்ப நல்லது. யாருக்குமே உதவி வேணும்னா கண்டிப்பா உதவி செய்யும்.